ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அப்புறம் 2-3 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது கீரையை ஆஞ்சி வச்சுருக்க கழுவி வச்சுருக்கிற கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கட்டும். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல, கீரையில் இருக்க தண்ணியே போதும். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல மெடிசன் இந்த கீரை. ஸோ கண்டிப்பாக மணத்தக்காளி கீரையை ரெகுலராக எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கீரையில் இருக்கிற கொஞ்சம் கசப்பு தன்மைலாம் அப்போ தான் மாறும். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.